காகத்தின் திட்டம். ஒரு காட்டில் ஆந்தை கூட்டம் அங்கு வாழும் காகங்களை துன்புறுத்தி வந்தன. சில ஆந்தைகள் காகங்களை கொன்று தின்றன. நெடுநாட்களாக ஆந்தை கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு திட்டம் தீட்டியது. அத்திட்டத்தின்படி கருடன் என்ற காகம் ஒவ்வொரு நாளும் ஒரு சுள்ளி என நாள்தோறும் சுள்ளிகளை எடுத்து வந்து ஒரு குகையின் வாயிலில் நிறைத்து கொண்டே வந்தது. கருடன் நடத்தையில் எந்தவித சந்தேகமும் யாருக்கும் ஏற்படவில்லை. பகற்பொழுதில் கண்பார்வையற்ற ஆந்தை கூட்டம் குகைக்குள் அடைந்து தூங்கிக் கொண்டிருந்தது. இதுதான் தக்க தருணம் என்று நினைத்த கருடன் அந்த குகையை விட்டு வெளியேறியது. தன்னுடைய காகராஜனை சந்தித்த கருடன் ராஜா உடனடியாக எல்லா காகங்களையும் கங்களையும் அழைத்து அவர்களிடம் ஆளுக்கொரு எரியும் கொல்லியை கொடுங்கள். ஆந்தையின் குகை வாசலில் நான் குவித்து வைத்துள்ள சுள்ளிக்குவியலில் வைத்துவிடட்டும். உடனே குகையின் வாசல் தீப்பற்றி எரியும். ஆந்தை கூட்டம் அனைத்தும் அந்த தீயில் வெந்து அழியும் என்றது கருடன் காகம். கருடனின் திட்டப்படி காகராஜா தன் காகக் கூட்டத்தை அழைத்துக் கொண்டு எரியும் கொள்ளியுடன் ஆந்தை குகையை அடைந்தது. அங்கு கருடன் குவித்து வைத்துள்ள சுள்ளிகளில் தீயை மூட்டியது. நெருப்பும் புகையும் குகைக்குள் மண்டியதில் ஆந்தைகள் அனைத்தும் அழிந்தன. ஆந்தைக் கூட்டம் அழிந்த பின்னர் காகராஜா தன்னுடைய பழைய ஆலமரத்தில் வழக்கம்போல தன்னுடைய அரசாட்சியை நடத்தி வந்தது. பின் காகராஜன் கருடனை அரசவைக்கு அழைத்து, நீ எப்படி ஆந்தைக் கூட்டத்தை நம்ப வைத்து ஏமாற்றினாய் என்று எங்களுக்கு விளக்கிக் கூறு என்று கேட்டது. நெருப்பு தன் வலிமையால் காட்டையே அழிக்க வல்லது. மரங்கள் தன் வேர்களை நிலத்தில் ஊன்றியிருந்தாலும் மிருதுவான தன்மை கொண்ட தண்ணீரும் காற்றும் மரங்களை வேரோடு பிடுங்கிச் சாய்த்து விடுகின்றனவே, அதுபோலத்தான் நானும் செய்தேன் என்று சொன்னது காகம் கருடன். நீதி: எதிரியை அழிக்க தகுந்த நேரம் வரும் வரை காத்திருந்து புத்தியால் அழிக்க வேண்டும்.